சண்முகம் பிஎல்சியின் 31/3/2019 உள்ளவாறான சுருக்கிய பரீட்சை மீதியானது கீழே தரப்பட்டுள்ளது. அதனபுரி உபகரணம் தந்திருக்காங்க 90,000. 2018 4/1 அதனபுரி உபகரணங்கள் 90,000 தந்திருக்காங்க. அதன் திரண்ட பெருமான தேய்வு 15,000, விற்பனைகள் 88,000, விற்ற சரக்கின் கொள்விலை 45,000, இருப்புக்கள் 4,200, வியாபார வருமதிகள் 17,300, வியாபார கொடுக்குமதிகள் 19,000, குத்தகை கொடுப்பனவுகள் 3,750, காசும் காசுக்கு சமனாயம் 750. 1/4/2018 உத்தரவாதத்துக்கான ஏற்பாடு 580. கூறப்பட்ட மூலதனம் சாதாரண பங்குகள் 45,500. அதே நேரம் 2018 4/1 நிறுத்தி வைத்த வருவாய்கள் 6,395. நிர்வாக செலவுகள் 4,500. விநியோக கிரயங்கள் 5,200. நிதி செலவுகள் 750. இணைய செலவுகள் 1,800. செலுத்திய வருமான வரி 1,950. 2018 4/1 வருமான வரிக்கான ஏற்பாடு 725. இதில் தந்திருக்க தகவல்களை நம்ம அப்படியே செய்கைகளை கொண்டு போகக்கூடியது. நிர்வாக செலவுகள், விநியோக கிரயங்கள், அதாவது நிர்வாக செலவுகள் 4,500 தந்திருந்தாங்க. அதே நேரம் விநியோக செலவுகள் 5,200, நிதி செலவுகள் 750, ஏனைய செலவுகள் 1,800. பரீட்சை மீதியில் தந்திருக்க விடயங்கள் 2019. அதே நேரம் நம்ம வருமான கூற்று ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. சண்முகம் பிஎல்சியின் 31/3/2019 முடிவடைந்த ஆண்டுக்கான லாபம் அல்லது நட்டம் மற்றும் முற்றுமுடக்கிய வருமான கூற்று. இதில் விற்பனை கிரைய மொத்த லாபம் இந்த போக மட்டும் உங்களுக்கு தெரியும், அதை அப்படியே போட்டுக்கொள்ளுங்க. ரெண்டாவது, சண்முகம் பிஎல்சியின் 31/3/2019 முடிவடைந்த ஆண்டிற்கான உரிமை மாற்றல் கூட்டு. அதில் கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் தந்திருந்தாங்க. மேல் மதிப்பீட்டு ஒதுக்கம் செய்ய வேண்டிய சீராக்கங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் போட்டுக்கொள்ளுங்க. நிறுத்தி வைத்த வருவாய்கள், அப்புறம் மொத்தம். அதுக்கப்புறம் சண்முகம் பிஎல்சியின் 31/3/2019 உள்ளவாறான நிதி நிலைமை கூட்டு ஒன்றும் போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் குறிப்புகள் ஒவ்வொன்றா போட்டுக்கொள்ளணும். ஏனைய வருமானங்கள் இருந்தால் குறிப்பு போட்டுக்கொள்ளுங்க. குறிப்பு 1, வரிக்கு முன் லாபமானது பின்வரும் செலவுகளை கழித்த பின் கணிக்கப்பட்டதுன்னு சொல்லி குறிப்பு 1. குறிப்பு 2, வருமான வரிக்கான சீராக்கங்கள். குறிப்பு 3, சொத்து உரிமை. அதுக்கப்புறம் குறிப்பு 5, ஏனைய கொடுக்குமதிகள். அதுக்கு முன்னாடி குறிப்பு 4, ஆதனபுரி மற்றும் அசைவு கூற்று. அப்படியே நம்ம கணக்கு போனோம்னு சொன்னால் இதில் மேலதிக தகவல்கள்னு சொல்லி 31/3/2019 முடிவடைந்த வருடத்துக்கான நிதிக்கூற்றுக்களை தயாரிப்பதற்கு முன்னர் பின்வரும் சீராக்கங்கள் செய்யப்பட வேண்டும். முதலாவது சீராக்கம் சொல்கிறாங்க நமக்கு. இயக்குனர் கட்டணமான நம்ம 1000 செய்வோம். அதாவது 3 கட் பண்ணி 900 ஆனது நிர்வாக செலவுகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. 31/3/2019 முடிவடைந்த வருடத்துக்கான கணக்காய்வு கட்டணங்கள் 250 இருந்தவுடன் இது வருட இறுதி வரை செலுத்தப்படவோ கணக்கு வைக்கப்படவோ இல்லை. இயக்குனர் கட்டணங்கிறது 900ங்கிறது கணக்கு வைக்கப்பட்டிருக்கு நிர்வாக செலவுகள். அதில் நம்ம எடுக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இது குறிப்பு 2, அதாவது குறிப்பு 1 இயக்குனர் கட்டணம் 900ன்னு சொல்லி வரிக்கு முன் லாபமானது பின்வரும் செலவுகளை கழித்த பின் கணிக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம்ல, அந்த குறிப்பு கீழே போடணும். அதே நேரம் கணக்காய்வு கட்டணம் 250 ஆனது இன்னும் செலுத்தப்பட இல்லையா, அதே நேரம் கணக்கு வைக்கப்படலையா. ஸோ நிர்வாக செலவுகளில் ஆரம்பத்தில் பரீட்சை மீதியில் நமக்கு தந்திருந்தாங்க. நிர்வாக செலவுகள் 4,500. நிர்வாக செலவுகள் 4,500 தந்திருந்தாங்க. அதே நேரம் கணக்காய்வு
250 இன்னும் செலுத்தப்படவும் இல்லையா, கணக்கில் வைக்கப்படவும் இல்லையா. அப்போது நிர்வாக செலவுகளோட இன்னும் மேலதிகமாக நம்ம சேர்க்கணும் கணக்காய்வு கட்டணம்னு சொல்லி 250. அதே நேரம் அந்த கணக்காய்வு கட்டணத்தை இன்னும் செலுத்தப்படாததுனால அது ஒரு அட்டுருவு. ஆகவே நமக்கு அட்டுருவா நடைமுறை பொறுப்பில் காட்டணும். நிதி நிலைமை கூட்டில் நடைமுறை பொறுப்பில் காட்ட வேண்டிய விடயங்கள் நிறையா இருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது ஏனைய கொடுக்குமதிகள்னு சொல்லி நம்ம ஒரு குறிப்பு ஒன்று செய்வோம். அந்த குறிப்பு தான் இங்கே போட்டிருக்குது. அதில் செலுத்த வேண்டிய கணக்காய்வு கட்டணம்னு சொல்லி 250 வைப்போம். அதே நேரம் குறிப்பு ஒன்றுக்கும் அதை கொண்டு போய் போடுவோம் கணக்காய்வு கட்டணம்னு சொல்லி 250. அது நேரம் இயக்குனர் கட்டணத்தை நான் இன்றைக்கி ஹைலைட் பண்ணுறேன். சரியா, முதலாவது சீராக்கத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள் அதுதான். அதாவது இயக்குனர் கட்டணமானது நிர்வாக செலவுகள் 900 உள்ளடக்கப்பட்டிருக்குதான். அதை வரிக்கு முன் லாபத்தில் எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி குறிப்பில் காட்ட சொல்லியிருக்காங்க. அதே நேரம் கணக்காய்வு கட்டணம் 250 இன்னும் செலுத்தப்பட இல்லையா, அதே நேரம் கணக்கில் வைக்கப்படவே இல்லையா, அதையும் சீராக்கம் செஞ்சாச்சு. இரண்டாவது சீராக்கம் சொன்னீங்கன்னு சொன்னால், வாடிக்கையாளர் ஒருவரால் கம்பெனிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கொன்று தொடர்பில் 10/5/2019 வழங்கப்பட்ட தீர்ப்பின்படி இத்திகதியில் 600க்கான கோரிக்கையானது வாடிக்கையாளருக்கு செலுத்தப்பட்டது. இவ்வழக்கானது 1/1/2019 தாக்கல் செய்யப்பட்டதாகும். எனினும் கம்பெனியானது இக்கோரிக்கையின் மீது 31/3/2019 வரை ஏற்பாடுகள் எதனையும் இனங்காணவில்லை. கம்பெனியின் நிதிக்கூற்றுக்களை 30/5/2019 வெளியிடுவதற்கான இயக்குனர் சபையால் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது நம்ம சீராக்கப்பட வேண்டிய நிகழ்வு ஒன்று. ஏன்னு சொன்னால், நிதி அறிக்கைகள் வெளியிடப்படப்போது அதிகாரம் அளிக்கப்பட்ட திகதி 2019 5/30. ஸோ இது நடந்திருக்கு நிதியாண்டு காலத்தில் 1/1/2019 தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதே நேரம் இக்கோரிக்கை வழக்கின் தீர்ப்பின்படி 600 செலுத்த வேண்டி இருக்குது. அது 5/10 நமக்கு கிடைச்சிருச்சு அந்த தகவல். ஆகவே நம்ம 5/30 இயக்குனர் சபையால் நிதி கூற்றுகள் அதிகாரிகள் அளிக்கப்பட இருக்கிறதுனால நம்ம 5/10 இதை சீராக்கம் செய்யணும். ஸோ இதை எப்படி சீராக்கம் செய்கிறேன்னு சொன்னால், இந்த 600 இது ஒரு ஏற்பாடு அல்லவோ, இது ஒரு ஏனைய செலவு, வாடிக்கையாளர் இழப்பீடு ஏற்பாடுன்னு சொல்லி 600 நம்ம இணைய செலவுகளில் காட்டணும். அதே நேரம் இது ஒரு பொறுப்பு, அதாவது நடைமுறை பொறுப்பு என்றதுனால வாடிக்கையாளர் இழப்பீடு ஏற்பாடுன்னு சொல்லி 600 காட்டணும். அதாவது இணைய கொடுக்குமதிகளை குறிப்புகளில் கொண்டு போய் காட்டுவோம் நம்ம. ஏன்னு சொன்னால், அதாவது கரண்ட் லைபிலிட்டிஸ், அதாவது நடைமுறை பொறுப்புகளில் நிறைய விஷயங்கள் காட்ட வேண்டியதுன்னு சொன்னால் நம்ம இணைய கொடுக்குமதிகள்னு ஒரு விஷயத்தில் தான் காட்டுவோம். அப்போது குறிப்பு போட்டிருக்கிறதுனால அதுக்கு கீழே நம்ம 600 வாடிக்கையாளர் இழப்பீடு ஏற்பாடுன்னு சொல்லி காட்டுவோம். இன்னைக்கு வாடிக்கையாளர் இழப்பீடு ஏற்பாடு இல்லை, இழப்பீடுன்னு மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. அதே நேரம் குறிப்பு ஒன்றுக்கும் இது கொண்டு செல்லப்படும். அதாவது வாடிக்கையாளர் இழப்பீடு ஏற்பாடுங்கிறத குறிப்பு ஒன்றுக்கும் நம்ம கொண்டு போய் போடுறோம். சரியா, இந்த சீராக்கம் அதாவது 1, 2 சீராக்கம் பரவாயில்லை விளங்கிடுச்சா. இப்போது நம்ம 3வது சீராக்கத்துக்கு போகணும். மூன்றாவது சீராக்கம், கம்பெனியானது பொருட்களை ஒரு வருட உத்தரவாதத்தில் விற்பனை செய்வதுடன் கடந்த வருடத்தில் செய்யப்பட்ட விற்பனைகளுக்காக நடைமுறை வருடத்தில் செலுத்திய உத்தரவாத செலவுகள் 470 ஆகும். இது நடைமுறை வருடத்தின் விநியோக கிரயங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. 31/3/2019 உத்தரவாதத்துக்கான
ஏற்பாடானது 650 மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் நம்ம கடந்த வருடத்துக்கான செலவுகளை வருமானங்களை அதாவது இந்த வருடத்தில் நம்ம காட்டுறது இல்லை. ஆகவே இந்த உத்தரவாத செலவில் காட்டப்பட்டிருக்க இந்த 470ங்கிறத நம்ம இல்லாமல் செய்யணும். அதாவது விநியோக செலவுகள்லேருந்து வெளியே எடுக்கணும். அதே நேரம் இந்த வருஷத்துக்கான ஏற்பாடை காட்டணும். ஸோ இதை எப்படி சீராக்கம் செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது உத்தரவாதம், விற்பனை உத்தரவாதம் 470 கடந்த வருடத்துக்கான ஒரு செலவு ஏற்பாடு. அது ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. அதில் ஒரு செலவு ஏற்பட்டது. இப்போது விநியோக செலவில் 470ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த 470 நம்ம வெளியே எடுக்கணும். சரியா? விநியோக செலவுகள்லேருந்து வெளியே எடுக்கணும். விநியோக செலவுகள் நமக்கு பரீட்சை மீதியில் தந்திருந்தாங்க 5200ன்னு சொல்லி. ஸோ 5200 கீழே விற்பனை உத்தரவாதம்னு சொல்லி 470 வெளியே எடுக்கணும். அதே நேரம் விற்பனை ஏற்பாடு போன வருஷத்துக்கு பரீட்சை மீதியில் எவ்வளோ ஏற்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க. அதாவது பரீட்சை மீதியில் நமக்கு தந்திருப்பாங்க போன வருஷத்துக்கு எவ்வளோ ஏற்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்கன்னு சொல்லி. பரீட்சை மீதியில் விற்பனை உத்தரவாத ஏற்பாடுன்னு சொல்லி 1/4/2018 உத்தரவாதத்துக்கான ஏற்பாடு 580 வச்சுருக்காங்க. ஸோ விற்பனை உத்தரவாத ஏற்பாடுன்னு சொல்லி 580 போன வருஷம் வச்சுருக்காங்க, ஏற்பாடு செய்து வச்சுருக்காங்க. அதே நேரம் அந்த வருஷம் ஏற்பட்ட உண்மையிலுமே செலவு என்ன, அதாவது விற்பனை செஞ்சுருக்காங்க, விற்பனை செஞ்சதுக்காக உத்தரவாதம் வழங்கி 580 ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் 470 உத்தரவாதம் செஞ்சதுனால 470 செலவு செஞ்சுருக்காங்க. மிகுதி 470 போணுச்சுன்னு சொன்னால் 580லேருந்து 110 பெறுமதியான உத்தரவாத ஏற்பாடு செஞ்ச பெறுமதி இன்னும் அவங்க அதிகமாக செஞ்சுருப்பாங்க அந்த வருஷத்துக்கு. அதாவது அந்த வருஷம் உண்மையிலுமே ஏற்பட்ட செலவு என்ன 470. ஆனால் அந்த வருஷம் ஏற்பாடு எவ்வளோ செஞ்சு வச்சுருக்காங்க, அதாவது 2018 4/1 ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க 580. ஆனால் அந்த வருஷத்துக்கு ஏற்பட்ட உண்மையிலுமே செலவு 470. விற்பனைகள் செய்ததுனால அதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அந்த ஏற்பாடுக்கு ஏற்பட்ட செலவு 470. அப்போது இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் 110. அப்போ மிக ஏற்பாடு ஒன்று செஞ்சுருக்காங்க. அதாவது அந்த உத்தரவாதத்துக்கு மிக ஏற்பாடு ஒன்று செஞ்சுருக்காங்க. அந்த மிக ஏற்பாடு 110 இந்த வருஷ ஏற்பாட்டில் நம்ம சீராக செய்யலாம். அதாவது இந்த வருஷம் விற்பனை ஏற்பாடு நம்ம கணக்கில் தந்திருந்தாங்க 650. அதாவது உத்தரவாதம் 3/31/2019 உத்தரவாதத்துக்கான ஏற்பாடு 650. அந்த 650 தந்திருக்கிறதுனால அந்த 650லேருந்து போன வருஷம் செய்த மிக ஏற்பாடை கழித்த பின் வருகிற பெறுமதியை இந்த வருஷத்துக்கான இந்த வருஷத்துக்கான விநியோக செலவாக நம்ம காட்டலாம். அதாவது உத்தரவாதம், விற்பனை உத்தரவாதமாக நம்ம காட்டலாம். அதாவது 650ங்கிறது இந்த வருஷத்துக்கான ஏற்பாடு. போன வருஷம் செய்த மிக ஏற்பாட்டை கழித்த பின்பு வார பெறுமதியை 540ங்கிற பெறுமதியை நம்ம விநியோக செலவில் காட்டலாம். இந்த வருஷத்துக்கான விற்பனை உத்தரவாத செலவுன்னு சொல்லி. அதே நேரம் நம்ம நிதிநிலைமை கூற்றில் நடைமுறை பொறுப்புகளின் கீழே விற்பனை உத்தரவாத ஏற்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ காட்டணும்னு சொன்னால் 650. ஏன்னு சொன்னால் இந்த வருஷத்துக்கான ஏற்பாடு 650 தானே, அதனால் 650 காட்டணும். விளங்குனிச்சா இந்த சீராக்கம்? சரி, அடுத்த சீராக்கத்துக்கு போகலாம். நாலாவது சீராக்கம். கம்பெனியானது 1/4/2018
குத்தகை உடன்படிக்கை ஒன்றில் ஈடுபட்டுள்ளதுடன் மோட்டார் வாகனம் ஒன்றை 5 வருட காலத்துக்கு பயன்படுத்துவதற்கான உரிமையை பெற்றுள்ளது. 1/4/2018 மோட்டார் வாகனத்தை பயன்படுத்துவதற்கான உரிமையின் கிரயம் பயன் தரும் ஆயுட்காலம் என்பன முறையே. கிரயம் தந்திருக்காங்க 5960, 5 வருடங்கள் பயன்படுத்தலாமா. குத்தகை உடன்படிக்கையின் 4/1/2018 ஆரம்ப கொடுப்பனவாக 2500 செலுத்தியிருக்காங்களாம். 3/31/2019 முதலாவது வருடாந்த குத்தகை தவணை கட்டணம் 1250 செலுத்தியிருந்தது. குத்தகை ஆரம்ப அளவீட்டின்படி குத்தகை பொறுப்பு 3460 ஆகும். 31/3/2019 39/3/2020 முடிவடையும் வருடங்களுக்கான குத்தகை வட்டிகள் முறையே தந்திருக்கிறாங்க. ஆகவே கம்பெனியால் செலுத்தப்பட்ட ஆரம்ப கொடுப்பனவு, முதலாவது குத்தகை தவணை கட்டணம் ஆகிய மற்றும் குத்தகை கொடுப்பனவு கணக்கில் பதியப்பட்டிருந்தன. இது தொடர்பில் வேறு எதுவித பதிவுகளும் செய்யப்படலை. இப்போது நமக்கு இதில் செய்ய வேண்டிய சீராக்கங்கள் என்ன வரும்னு சொன்னால், நமக்கு குத்தகை பொறுப்பை இனம் காண வேண்டி வரும். குத்தகை பொறுப்பை எப்படி நம்ம இனம் காணுவோம்? நடைமுறை பொறுப்பில் எவ்வளோ காட்டுவோம், நடைமுறை அல்லா பொறுப்பில் குத்தகை கடன் கொடுத்தோன்னு எவ்வளோ காட்டுவோம், அதுகளை இனம் காண வேண்டியது வரும். மேலதிகமாக இந்த வருஷத்துக்கான வட்டி கொடுத்துருப்பாங்க, அடுத்த வருஷத்துக்கான வட்டி கொடுத்துருப்பாங்க. அதில் அடுத்த வருஷத்துக்கான வட்டியை தவணை பணத்திலிருந்து கழிச்ச பின் வார பெறுமதியை நம்ம நடைமுறை பொறுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே நேரம் அந்த நடைமுறை பொறுப்பில் நமக்கு குத்தகை பொறுப்புன்னு ஆரம்பத்தில் தாராங்க இல்லையா. அதாவது இந்த 3460 தவணை பணம் என் வட்டி போக வர்ற பெறுமதி இருக்கு இல்லையா. சரி, தவணை பணத்தில் கழிச்ச பின் வட்டி, அதாவது இந்த வருஷத்துக்கான வட்டி இருக்கு இல்லையா 1800, அதை நான் கணக்கில் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். எப்படின்னு சொன்னால், சரி, குத்தகை கடன் கொடுத்தோர் முதலாவது உங்கள் போய்ட்டு சொத்தை வாங்குகிறாங்க 2018 4/1. ஸோ குத்தகை சொத்து 5960. இதில் ஆரம்ப கொடுப்பனவு அவங்க எவ்வளோ செய்கிறாங்க? 2500 கையில் கொடுத்துட்றாங்க. மிகுதி பெறுமதியை தான் அங்கே தந்திருக்காங்க நமக்கு. குத்தகை பொறுப்புன்னு சொல்லி 3460. இப்போது இந்த வருஷத்துக்கான வட்டி தந்திருக்காங்க 346. அதே நேரம் அதே கடன்லேருந்து குத்தகை தவணை பணத்தையும் செலுத்திட்டாங்களாம் 1250. அப்போ அதை நம்ம வரவு வைக்கணும். முதலாவது 5960 பெறுமதியான கிரயமான ஒரு சொத்தை 2500 ரூபா கொடுத்து வாங்கணும்னு சொன்னால் மிகுதி 3460. அந்த 3460 தவணை கட்டணம் செலுத்துகிறோம். தவணை கட்டணம் செலுத்தும் போது நம்ம வட்டி எல்லா தவணை பணத்தை தான் கடன் கொடுத்தோரில் கழிப்போம். சரியா? வட்டி எல்லா தவணை பணத்தை தான் கடன் கொடுத்தோரில் கழிப்போம். அப்போ இதில் நமக்கு 1250 கழிச்சிட்டோம் இல்லையா. அப்போ குத்தகை வட்டியை நம்ம செலவு வைக்கிறோம். 1200 அப்படியே கழிச்சதுனால குத்தகை வட்டியை நம்ம செலவு வைக்கிறோம். குத்தகை வட்டி 346 இந்த வருடத்துக்கான வட்டி. அதாவது இந்த வருடத்துக்கான வட்டியெல்லாம் கடன்களை தான் நம்ம காட்டணும். அப்போ வட்டியெல்லாம் கடனை கழிச்ச பிற்பாடு வார எஞ்சும் பெறுமதி என்னது? சரி, கடன்லேருந்து குத்தகை வட்டியை சேர்த்து குத்தகை தவணை பணத்தை கழிச்சா மீதி வார எஞ்சும் பெறுமதி இருக்கு இல்லையா. இதை நம்ம குத்தகை பொறுப்புன்னு சொல்லுவோம். குத்தகை பொறுப்பு 2556. இது குத்தகை கடன் கொடுத்தவருக்கு செலுத்த வேண்டிய முழு தொகை. இந்த தொகையில் வட்டி இருக்காது. வட்டிங்கிறது இதில் இருக்காது. சரியா? இப்போது நம்மக்கிட்ட
குத்தகை தவணை பணம் இருக்கிறதுனால 1250 குத்தகை தவணை பணம் இருக்கிறதுனால நம்ம அதிலிருந்து அடுத்த ஆண்டுக்கான வட்டி, அதாவது 256ன்னு சொல்லி அடுத்த ஆண்டு வட்டி நமக்கு தந்திருக்காங்க. அந்த 256 அடுத்த ஆண்டு வட்டியை கழிச்சோம்னு சொன்னால் குத்தகை கடன் கொடுத்தோர் நடைமுறை பொறுப்பை கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். எவ்வளோ? 994. இப்போது மொத்த குத்தகை பொறுப்பில் இருந்து குத்தகை கடன் கொடுத்தோர் நடைமுறை பொறுப்பு, அதாவது 994 நம்ம கழிச்சோன்னு சொன்னால் குத்தகை கடன் கொடுத்தோர் NCL அப்படின்னு சொல்லி, அதாவது நடைமுறை அல்லா பொறுப்பு நமக்கு வரும் 1562. இது எப்படி நம்ம கணக்கில் பதிகிறதுன்னு சொன்னால், குத்தகை தவணை பணத்திலிருந்து அடுத்த ஆண்டு வட்டியை கழித்து வர குத்தகை கடன் கொடுத்தோருங்கிற நடைமுறை பொறுப்பில் காட்ட வேண்டிய ஒரு பெறுமதி வரும் 994. அதை நம்ம 994ன்னு சொல்லி நடைமுறை பொறுப்புக்கு கீழே குத்தகை கடன் கொடுத்தோர்னு சொல்லி காட்டுவோம். அதே நேரம் குத்தகை கடன் கொடுத்தோர் கணக்கு மீதியில் வார குத்தகை பொறுப்பில் இருந்து, அதாவது 2556 குத்தகை நடைமுறை பொறுப்பை கழிச்ச பின் வார 1562ங்கிற இந்த பெறுமதியை நடைமுறை அல்லா பொறுப்பில் காட்டுவோம். ஸோ குத்தகை கடன் கொடுத்தோருக்கான நடைமுறை பொறுப்பு, நடைமுறை அல்லா பொறுப்புகளை நாங்கள் காட்டுட்டோம். மேலதிகமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால், குத்தகை கடன் ஒன்றுங்கிற நேரம் இதில் குத்தகை வட்டி வந்திருக்கும். அதாவது இந்த வருஷத்துக்கான வட்டி 346 குத்தகை கடன் கொடுத்தோரில் செலவு வச்சிருக்கிறதுனால நம்ம குத்தகை கடன் கொடுத்தோர் வட்டி கணக்கில் வர வைப்போம். அப்போது இது நிதி செலவுகளில் காட்டப்பட வேணும். குத்தகை வட்டின்னு சொல்லி 346 இந்த வருஷத்துக்கான வட்டியை காட்டும். நிதி செலவுகள் மீதி நமக்கு பரிச்சை மீதியில் தந்திருந்தாங்க 750. அதனால இன்னைக்கு 750 போட்டுரும். சரியா? இதில் இன்னொரு விஷயம் செய்ய வேண்டியது இருக்குது. குத்தகை சொத்து மொத்த பெறுமதி கிரயம், அதாவது கிரயம் எவ்வளோன்னு சொன்னால் 5960ங்கிற இந்த பெறுமதி. இந்த பெறுமதியை நம்ம தேய்வு காண்றதுக்காக கொண்டு செல்லணும். அதாவது குத்தகை சொத்துன்னு சொல்ல 5960 தேய்வு காண்றதுக்காக கொண்டுட்டு போகணும். தேய்வு பெறுமதி எப்படி காணணும் ஏன்னு சொன்னால், பயன்படுத்தும் காலம் 5 வருஷங்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5960ங்கிற பெறுமதியை பயன்படுத்தும் காலத்தால் பிரித்தோம்னு சொன்னால் 1192ங்கிற பெறுமதி வரும். இதை நம்ம குத்தகை தேய்வு அப்படின்னு சொல்லி குறிப்புகளில் காட்டணும். முதல்ல குத்தகை தேய்வுன்னு சொல்லி குறிப்புகளில் காட்டணும். அதே நேரம் இந்த குத்தகை சொத்து எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுது, விற்பனை நோக்கத்துக்காகவா அல்லது நிர்வாகத்துக்காக படுதான்னு பார்த்து சொல்லியிருப்பாங்க. அதில் குத்தகை சொத்து பயன்படுத்துறது முதலாவது இது இதில் கணக்கில் சொல்லியிருக்க மாதிரி குத்தகை சொத்து ஆனது விநியோக நடவடிக்கைகளுக்காகத்தான் பயன்படுத்தப்படுதான். அதாவது இந்த இணை சொல்லியிருக்காங்க. அடுத்த சீராக்கங்களில் வரும்போது குத்தகை அடிப்படையில் பெறப்பட்ட மோட்டார் வாகனமானது விநியோக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுவதுடன் கட்டடங்களும் காரியாலய உபகரணங்களும் தான் நிர்வாக நடவடிக்கையில் பயன்படுத்தப்படும். அப்போ இதில் நம்ம குத்தகை தேய்வை விநியோக செலவில் காட்டும்.
குத்தகை தேய்வுன்னு சொல்லி 1192. குத்தகை சொத்து பெறுமதியிலிருந்து சொத்தின் பெறுமதியிலிருந்து சொத்து தேய்வை கழிச்ச பின் வார பெறுமதியை சொத்து பயன்படுத்தும் உரிமை அப்படின்னு சொல்லி 4768 நம்ம காட்டுவோம். இது பெறுமதி வந்து நிதி நிலைமை கூற்றுள்ள ஆதனபொறி உபகரணங்களுக்கு கீழே சொத்து பயன்படுத்தும் உரிமைன்னு சொல்லி 4768ன்னு சொல்லி வைப்போம். சரியா? இப்படி தான் குத்தகை சீராக்கம் ஒன்று செய்யும். சரியா? இந்த சீராக்கம் விளங்குனுச்சா? அதே நேரம் குறிப்பின் கீழே எப்படி குறிப்பு கீழே எழுத வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொன்னால், குத்தகை சொத்து பெறுமதி எவ்வளோ, அதே நேரம் குத்தகை தேய்வு எவ்வளோ. குத்தகை தேய்வு இங்கே நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி குத்தகை சொத்து நம்ம கணக்கில் தந்துருந்தாங்க 5960. குத்தகை தேய்வு 5 வருஷங்களால் பிரித்ததுனால 1192. நேரம் குத்தகை தேய்வை கழிச்ச பின்வார பெறுமதி நம்ம நிதி நிலைமை கொண்டு போக வேண்டியது குறிப்பு 3ன்னு சொல்லி 4868. இங்கே குறிப்பு 3ன்னு போட்டுக்கொடுங்க. சரியா? அடுத்த சீராக்கம் குத்தகை சீராக்கம் அப்படி தான் செய்கிறது. அடுத்தது மேலதிகமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்க தகவல்கள் என்னன்னு சொன்னால், 5வது சீராக்கம் ஆதனப்பொறி மற்றும் உபகரணங்களின் உள்ளடக்கமும் அவற்றின் திரண்ட பெருமான தேய்வுகளும் பின்வருமாறு. காணி, கட்டடங்கள், காரியாலய உபகரணங்கள். காணி நமக்கு தந்திருக்காங்க 3/31/2019 கிரயத்தில் அல்லது பெருமதியில் தந்திருக்காங்க 30,000ன்னு சொல்லி. கட்டடங்கள் 45,000. கட்டடத்துக்கு திரண்ட பெருமான தெய்வு 4/1 தந்திருக்காங்க 11,000. காரியாலய உபகரணங்கள் கிரயம் தந்திருக்காங்க 3/31/2019 15,000. 2018 4/1 திரண்ட பெருமான தெய்வு நமக்கு தந்திருக்காங்க 4,000 காரியாலய உபகரணங்கள். சரியா? இதெல்லாம் தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த தகவலின்படி அடுத்த சீராக்கத்துக்கு நம்ம போவோம். நடைமுறை வருடத்துக்கான பெருமான தேய்வானது இதுவரை செய்யப்படவில்லை. குத்தகை அடிப்படையில் பெறப்பட்ட மோட்டார் வாகனமானது விநியோக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுவதுடன் கட்டடங்களும் காரியாலய உபகரணங்களும் நிர்வாக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. காரியாலய உபகரணங்கள் கிரயத்தின் மீது வருடாந்த 25% நேர்கோட்டு முறையில் பெருமான தேய்வு செய்யப்படுகின்றது. மோட்டார் வாகனத்தின் எஞ்சிய பெறுமதி 0 ஆகும். மேலே உள்ள சீராக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை நம்ம அப்படியே கணக்குகளுக்கு கொண்டு போகக்கூடியதாக இருந்தாலும் கூட அடுத்தடுத்த சீராக்கங்களில் அதனில் சரி செய்ய வேண்டிய விடயங்கள் இருக்கும். அதாவது இப்போ இந்த சீராக்கத்தை பொறுத்தளவுக்கு அப்படி எதுவும் இல்லை. அடுத்த சீராக்கம், அதாவது 7வது சீராக்கத்துக்கு சொன்னீங்கன்னா, நடைமுறை வருடத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆதனப்பொறி மற்றும் உபகரணங்கள் பின்வருமாறு. 1/7/2018 காணி ஒன்று ரூபாய் 10,000 கிரயத்தில் அதாவது பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, சேர்ப்பு செஞ்சுருக்காங்க. 1/10/2018 காரியாலய உபகரணங்கள் 5,000 கிரயத்தில் வாங்கியிருக்காங்களா. இந்த உருப்படிகள் கணக்குகளில் முறையாக பதியப்பட்டுள்ளன. அப்போ இந்த உருப்படிகள் வந்து கணக்குகளை பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த 2018 7/1 வாங்கின இந்த காணி 10,000 இந்த 30,000 இருக்கும். அப்போ நம்ம ஆதனபுரி வசதி கூட்டு செய்யும்போது அதை நம்ம பிரித்து காட்டணும் சேர்ப்புன்னு சொல்லி. ஆரம்ப மீதி 20,000 சொல்லி சேர்த்து கொள்ளப்பட்ட பெறுமதி 10,000 சொல்லி காட்டணும். அதே நேரம் அதில் காணிங்கிறதுனால தேய்வுகள் செய்ய வேண்டிய அவசியங்கள் இருக்காது. ஆனால்
2018 10/1 வாங்கின இந்த காரியாலய உபகரணத்துக்கு 5000க்கு தேய்வுகள் வந்து செய்யணும். அந்த தேய்வுகளை தனித்தனியே செய்யணும். அப்போது இதில் காரியாலய உபகரணங்கள் இறுதியில் எவ்வளோ பெறுமதி இருக்குது? 15000. அப்போ சேர்ப்பு செஞ்சுருக்காங்க 5000. அப்போ 10000க்கு முழு வருட தேய்வும், 5000க்கு இது கொள்வனவு செய்யப்பட்ட திகதியிலிருந்து நிதியாண்டு இறுதி வரை உள்ள திகதிக்கு தேய்வு செய்யணும். விளங்குனுச்சா? அதே நேரம் இது எப்படி சீராக்கம் செய்கிறதுன்னு சொன்னால், ஆதனம் பொறியும் அசைவு கூற்றில் நமக்கு காணி நமக்கு தந்துருந்தாங்க 30,000. காணி 30,000ல் 10,000 7/1 சேர்ப்பு செய்யப்பட்டது. ஆகவே ஆரம்பத்தில் இருந்திருக்கும் நமக்கு தெரியும் 20,000 அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? கட்டடங்கள் 45,000. அதை அப்படியே நம்ம போட்டுக்கொள்ளலாம் ஆரம்ப மீதியாக. அலுவலக உபகரணங்கள் 10,000. இது எப்படி எடுத்தோம்? அலுவலக உபகரணங்கள் 10,000ன்னு சொல்லி அலுவலக உபகரணங்கள் 3/31/2019 15,000 தந்திருக்காங்க. ஆனால் கீழே சொல்லியிருக்க தகவலில் 2018 10/1 சேர்ப்பு ஒன்று செஞ்சுருக்காங்க 5,000 ரூபா. அப்போ இறுதியில் 15,000 இருக்குன்னு சொன்னால் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் 5,000 கொள்வனவு செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்திருக்கும்? 10,000 இருந்திருக்கும் இல்லையா? இப்போ அந்த 10,000 நம்ம ஆரம்ப பெறுமதியாக காட்டணும். சரியா? அந்த சீராக்கத்தை வரைக்கும் இவ்வளோ விஷயங்கள் செய்யணும். அதே நேரம் மேலே ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க இல்லையா? கட்டடங்கள் மற்றும் அலுவலக உபகரணங்களுக்கு, அதாவது காரியாலய உபகரணங்களுக்கு 25% தேய்விடணும்னு சொல்லி அதை சொல்லியிருக்காங்க. கிரகத்தின் மீது வருடாந்தம் 25% நேர்கோட்டு முறையில் பெருமானம் தேய்விடப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சீராக்கம் அப்படி இருக்கணும்னா சரியா?